ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா yellow கலர் பட்டன் வச்சு எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி yellow கலர் பட்டன் வந்து ஒரு பஞ்ச் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு பெரிய பூ மார்க்கெட்ல பொக்கே ஷாப்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இதுல வந்துட்டு yellow கலர் மட்டும் இல்ல, நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சாமந்தி பூ, பெரிய சாமந்தி பூ இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து பிரைடல் வேணி இதில் ரெடி பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி பாருங்க, நல்லா காம்பு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொட்டா இருக்கிறதெல்லாம் விட்டுறலாம். ஓரளவுக்கு நல்லா வெடிச்ச பூவா இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, ரிப்பன் எடுத்துருக்கிறேன் நான் இன்னைக்கு. அரேஞ்ச் ரிப்பன் கோல்டு கலர் எடுத்துக்காங்க. அப்படி ரிப்பன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க நூல், சாதாரணமா பூ கட்டுற நூல் இருக்குது இல்லைங்களா, அதையே 5-6 மடிச்சு போட்டு நல்லா மொத்தமா மடிச்சு போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழைநாறு, சணல் கயிறு, இந்த மாதிரி நம்மளுக்கு எது ஈஸியா கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 மடிச்சுக்கிட்டேன் பாருங்க. நம்ம வந்துட்டு கொண்டை சுத்தி கட்டி வைக்கிறது அப்படின்னா நல்லா நீளமா ரிப்பன் விட்டுருங்க இந்த மாதிரி முன்னாடி. நான் வந்து இன்னைக்கு ரிப்பன் நீளமா விடல, ஏன்னா பிரைடல் வேணி வந்து கொண்டை சுத்தி யூபின் போட்டு வைக்க போற ரிப்பனை கட் பண்ணிட்டு, அதனால ரிப்பன் விடல. நீங்க வந்துட்டு நல்லா கொண்டை சுத்தி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா கட்டும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஜான் ரிப்பன் விட்டுருங்க, லாஸ்டா முடிக்கும் போது ஒரு ஜான் ரிப்பன் விட்டுருங்க. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நிலத்துக்கு ரிப்பன் விட்டுட்டு சாதாரணமா பூ கட்டுற நூல்ல பாருங்க இந்த மாதிரி 2 சுத்து சுத்தி சாதாரணமா கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஆள்காட்டி விரல் மேல ரிப்பன் வச்சுக்காங்க. எடுத்து பாருங்க, ஒரு பூவை எடுத்து நம்ம இந்த மாதிரி ரிப்பன் மேல பிளஸ் மாதிரி வச்சுக்கலாம். ரிப்பன் இந்த சைடும் பூ இந்த சைடு காம்பு நீளமா இந்த சைடு இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு இந்த மாதிரி நூல் எடுத்து பூவை சுத்திக்கிட்டு வந்து இந்த மாதிரி 2 சுத்து, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2 சுத்து சுத்திக்கலாம். அடுத்து ஒரு பூவை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வச்சோம் இல்லைங்களா, அந்த பூவோட காம்பு மேல இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க, கேப் இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் பூ வச்சோம் இல்லைங்களா, அதோட ரவுண்ட் சைஸுக்கே கொஞ்சம் நீளத்துக்கு காம்பு விட்டு இந்த மாதிரி வச்சுக்காங்க. வச்சுட்டு ஒரு சுத்து சுத்திக்கலாம். இந்த மாதிரி சுத்தும் போது நம்ம விரல் தானையே திரும்பிக்கும் பாருங்க. அடுத்த பூ வச்சிட்டோம், இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்தி லைட்டா திருப்பிக்கலாம். அடுத்தடுத்த பூ எடுத்து வைக்கும் போதே நம்ம ரிப்பனோட சேர்த்து பூவோட காம்பு வந்து நம்ம கட்டை விரலால அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு சுத்தும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, அடுத்தடுத்த பூ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட்டை விரல்ல அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நூல்ல இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்திட்டு வந்து நூலை விட்டுறலாம். நூலை வந்துட்டு நம்ம வைக்கிற பூவோட காம்புக்கும் மேல் பக்கமாவும் கொண்டு வந்து நூலை விட தேவையில்லை, காம்போட அடிப்பக்கமாவும் விட தேவையில்லை. இந்த மாதிரி சுத்திட்டு அப்படியே விட்டுறலாம். பாருங்க, ஒரு சுத்து சுத்துறோம், அப்படியே விட்டுறோம். இந்த மாதிரி பாருங்க, ரவுண்டா கொண்டு வாங்க. இந்த மாதிரி கேப் இல்லாம ஒன்னும் பக்கத்துல ஒண்ணு வர மாதிரி இந்த மாதிரி ரவுண்டா கொண்டு வந்துக்கலாம். அடுத்தடுத்து காம்பு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் கொஞ்சம் நிலத்துக்கு கட்டிட்டு கட் பண்ணிடலாம். அடுத்தடுத்து பூ வைக்கும் போது பாருங்க, நம்ம அடியில இருக்கிற ஆள்காட்டி விரலையும் எடுத்துடக்கூடாது, நம்ம கட்டை விரலையும் எடுத்துடக்கூடாது. ரிப்பனோட சேர்த்து பிடிச்சிக்கணும். ஒவ்வொரு பூவா வச்சு ரிப்பனோட சேர்த்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கலாம். பிரைடல் வேணி இந்த மாதிரி மாலை கட்டு மெத்தட்ல வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமா ஊசி நூல்ல கோர்த்து எடுக்கிறதுனாலும் கோர்த்து எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா ஊசி நூல் போட்டு கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த பூக்களோட சென்டர் பாருங்க, கிரீன் கலர்ல இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கிறது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வேற கலர் வேணும்னா கூட நம்ம ஸ்ப்ரே பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம மாலை கட்டுற மெத்தட்ல கட்டுறதுனால பிரைடல் வேணி சென்டர்ல எங்கேயும் கட் பண்ண முடியாது. நம்ம எவ்வளவு நீளத்துக்கு நம்மளுக்கு பிரைடல் வேணி வேணுமோ அவ்வளவு நீளத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா சுத்தும் போதே இந்த மாதிரி வச்சு ஒவ்வொரு பூக்களா சுத்துறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சுத்தும் போதே லைட்டா நூலை வந்துட்டு இறுக்கமா வச்சு சுத்தணும். அப்படி இல்லைன்னா ஒரு பூ கலண்டுச்சுன்னா கூட அடுத்தடுத்து எல்லா பூக்களும் உதிர்ந்து போயிடும். அதனால ஒவ்வொரு பூவையும் பார்த்து நல்லா இறுக்கமா சுத்திக்காங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க, இந்த மாதிரி லாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு சுத்து 2 சுத்து சுத்திட்டு அப்படியே ரிப்பன்லயே வச்சு இந்த மாதிரி ரிப்பனை ஒரு சுத்து சுத்திட்டு வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். சாதாரணமா இந்த மாதிரி பாருங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலையும் கட் பண்ணிருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொண்டை சுத்தி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா நீளமா ரிப்பன் விட்டுருங்க 2 சைடுமே. அப்படி இல்லைன்னா ரிப்பனை ஒட்டி கட் பண்ணிட்டு யூ பின் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஜடையில வைக்கிறதுனா கூட நம்ம சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கலாம். இதுலயே நம்ம இடையில ஜிப்சி வச்சு நம்ம கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். அவ்வளவுதான் பாருங்க, ரொம்ப அழகா எல்லோ கலர்ல பிரைடல் வேணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ.